கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையின் கரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறபடி, அற்புதத்தினால் இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேனப்பா. நம்முடைய அன்பின் பிரசனம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாய் செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவும் மகிமையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், உண்டாகட்டும் தகப்பனே. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, இவருடைய வாழ்க்கையில அற்புதமும் அடையாளமும் அதிசயங்களும் உண்டாகும்படி நீங்க ஆசீர்வதிங்க. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. சகலத்திலுமே நன்மை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/11/2020 இந்த தேசத்திற்காக செபிக்கும்படி நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் நன்மைகளை நீர் கொடுங்க தகப்பனே. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பி வழி நடத்தும்படி செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் மீட்டுக்கொள்ளும். ஜனங்களுக்கு நீர் விடுதலை தாங்கப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்கப்பா. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் செபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.